கிளம்பலாமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர எல்லாரும் எல்லா வாரமும் நமக்கு வீட்டுக்கு என்னென்ன க்ரோசரிஸ் வாங்கணும்னு யோசிச்சு லிஸ்ட் போட்டு கடைக்கு போய் சர்ச் பண்ணி வாங்கி கேஷ் கவுண்டரில் க்யூவில் நின்று வாங்குறதுலேயே நம்ம வீக்கெண்டு காலி ஆயிரும். ஆனால் நம்மள பல பேர் இப்போ க்ரோசரி ஷாப்பிங்கே போகிறதில்ல. பால் பேக்கெட்லேருந்து ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லா பொருளும் ஆன்லைன்லேயே தேவைக்கேற்ப வாங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லை, சூப்பர் ஃபாஸ்ட் டெலிவரி மூலிமா ஸ்விக்கி, இன்ஸ்டமார்ட், ஜெப்டோ மாதிரி கம்பெனிஸ் ஜஸ்ட் 10 minutes, 5 minutes, ஏன் 3 minutesல கூட டெலிவரி பண்ணுறாங்க. என்ன தான் இது கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் இதில் சில இஷ்யூஸ் இருக்குது. குவாலிட்டி இஷ்யூஸ், குவான்டிட்டி இஷ்யூஸ், நமக்கு தேவைக்கு மீறி டெலிவரி சார்ஜ் சேவ் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணுறது, நமக்கு தேவைப்பட்ட பிராண்ட் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிராண்ட்ஸை வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கடைக்கு போய் சூஸ் செஞ்சு பொருளை வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும். ஆனால் லைனில் நிற்கவோ, வெயிட் பண்ணவோ, பொருளை தேடவோ, எடுக்கவோ, கரெக்டான பொருளை சூஸ் பண்ணவோ, இதுல எல்லாம் தான் பிரச்சனை. ஃபியூச்சரில் ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஷாப்பிங் கார்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்தா உங்கள் தேவைகளை புரிஞ்சு அது உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அதுவே எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டை சூஸ் பண்ண வச்சா, ஒரு ரோபோட் ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் தேவையை அதுவே புரிஞ்சு உங்களுக்கு தேவையான பொருளை குவாலிட்டி செக் பண்ணி அதுவே வீட்டுக்கு டெலிவர் பண்ணால், ட்ரோன்ஸ் பறந்து வந்து டெலிவரி நடத்தினா, இதெல்லாம் நடக்குமாங்க அப்படிங்கிறதான யோசிக்கிறீங்க. கேஷியரே இல்லாத, செக் அவுட் லைனே இல்லாமல் 3 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுற ஒரு க்ரோசரி ஷாப்பிங்கை நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் அது இப்போ ஒரு நடைமுறை. இதே மாதிரி தான் ஷாப்பிங் உலகத்தில் நடக்க போகிற ரெவல்யூஷன் நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கும் மேலே இருக்க போகுது. இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமாக இருக்குல்ல? இந்த வீடியோவில் நம்ம க்ரோசரி ஷாப்பிங்கோட ஹிஸ்ட்ரி, ப்ரெசன்ட், அப்புறம் ஃப்யூச்சரில் ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ஆட்டோமேஷன் எல்லாம் சேர்ந்து நம்ம ஷாப்பிங்கை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மனுஷன் தோன்றி வாழறதுக்காக அலைஞ்சு திரிஞ்ச காலத்தில் ஸ்டோர்ஸ் இல்லை, ஷெல்ஃப் இல்லை, கரன்சியோ இல்லை. அவனே ஹண்ட் பண்ணி அவனே சேகரித்த பொருளைத்தான் உணவாகவும் மற்ற தேவைக்காகவும் பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் பார்ட்டர் சிஸ்டம் வந்துச்சு. பிஸியான மார்க்கெட்ஸில் கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தான். கிரெயின்ஸுக்கு பாட்டரி, மீட்டுக்கு டெக்ஸ்டைல்ஸ், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மர்ச்சன்ட்ஸ் பல மைல் தூரம் ட்ராவல் பண்ணி ஸ்பைசஸ், சில்க்ஸ், ட்ரெஷர்ஸ் டிஃப்ரெண்ட் லேண்டில் இருந்து கொண்டு வந்து செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் காயின்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருளை வாங்க தொடங்கினாங்க. அப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. இது ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. சிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு, பாப்புலேஷன் க்ரோ ஆச்சு. இது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கான தேவையை உருவாக்குச்சு. அதனால் கூட்ஸை தயாரிக்கவும் விற்கவும் புதிய முறைகள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரல் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சுது. நம்ம போய் பொருளை கேட்டால் அதை முன்னாடி இருந்து ஒரு ஆள் சொல்ல பின்னாடி கவுண்டர்லேருந்து எடுத்து கொண்டு வருவாங்க. மேனுவலாக லெட்ஜரும் மெயின்டைன் பண்ணோம். இது லேபர் இன்டென்சிவாக இருந்துச்சு. ஆனால் 1916க்கு அப்புறம் ஷாப்பிங்கில் ஒரு புதிய அத்தியாயமே ஆரம்பிச்சுது. அதுதான் செல்ஃப் சர்வீஸ் க்ரோசரி ஸ்டோர். டென்னசியில் கிளாரன்ஸ் க்ரோரு பிகி விக்லி அப்படிங்கிற வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சர்வீஸ் க்ரோசரி ஸ்டோரை கொண்டு வந்தார். ஃபர்ஸ்ட் டைமாக கஸ்டமர் ஒரு கடைக்குள்ளே போய் சுற்றி நடந்து அவங்களே அவங்களுக்கு தேவையான பொருளை பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் மொமெண்ட் ஆஃப் மாடர்ன் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். 1930களில் இதை இன்னும் பெருசாக்குனாங்க. பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் வித் பார்க்கிங்கோட கொண்டு வந்தாங்க. 1940களில் 50களில் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் பூரா ஸ்டோர் பண்ணி ஸ்டோரை கலர்ஃபுல்லாக காட்ட ஆரம்பித்தாங்க. 1970களில் சூப்பர் மார்க்கெட் குளோபல் வைடாக பரவ ஆரம்பிச்சுது. உலகத்தில் உள்ள எல்லா சிட்டிலையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய ஆரம்பித்தாங்க. 1980களில் சூப்பர் ஸ்டோர்ஸ் வர ஆரம்பிச்சுது. வால்மார்ட், காஸ்கோ மாதிரியான ஜெயிண்ட் ஸ்டோர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ், கூப்பன்ஸ், மெம்பர்ஷிப்னு பல ஸ்கீமை கொண்டு வந்து அதுலேயே இன்டர்நேஷ்னல் ஃபுட்டையும் குவிசீனையும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1990களில் ஒரு புதிய சகாப்தமே உருவாச்சு. அதுதான் ஆன்லைன் ஷாப்பிங். அமேசான், பேபால் மாதிரியான கம்பெனிஸ் க்ரோசரிஸை டைரெக்டாக வீட்லேயே டெலிவர் பண்ண ஆரம்பித்தாங்க. 2000ல் சூப்பர் மார்க்கெட் டிஜிட்டல் ஏஜில் களமிறங்குச்சு. ரீட்டெய்லர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பர்சனல் ஷாப்பிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 2020லிருந்து அல்ட்ரா கன்வீனியன்ஸ் க்ரோசரி ஷாப்பிங்கை ஆரம்பித்தாங்க. க்ரோசரி டெலிவரி அண்டர் 10 minutesன்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 2025ல் டெலிவரி பார்ட்னர்ஸோட காம்படிஷனால் 5 minutes, ஏன் 3 minutes டெலிவரி கூட ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் ஸ்விக்கி, இன்ஸ்டமார்ட், ஜெப்டோ, பிளிங்கிட், அமேசான் ஃப்ரெஷ், பிக் பாஸ்கெட்னு டெலிவரி பார்ட்னர்ஸோட ஒரு படையே வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் நம்ம நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது க்ராசரி ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் முதலாவதாக ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் கார்ட்ஸ். க்ராசரி ஷாப்பிங்குள்ளே நுழைஞ்சதும் ஏஐ பவர்ட் ஸ்மார்ட் கார்ட் உங்கள் பேரை வெல்கம் பண்ணும். இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட சிங்க் ஆகிருக்கும்.
உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டு இதுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த கார்ட் உங்கள் ஐட்டம்ஸை டேலி பண்ணவும், உங்கள் ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லவும், காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸை ரெக்கமெண்ட் பண்ணவும், டிஸ்கவுண்டட் பிராண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணவும், அப்புறம் உங்கள் டயட்ரி ப்ரிஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆன ப்ராடக்ட்ஸை சஜஸ்ட் பண்ணவும் செய்யும். ரெண்டாவதா அட்டானமஸ் அண்ட் செக் அவுட் ஃப்ரீ ஸ்டோர்ஸ். செக் அவுட் லைன் கூடிய விரைவில் கட்டுக்கதையாயிரும். நீங்கள் ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சு எந்த பொருளை வேணால் எடுத்துகிட்டு நேராக வெளியே போயிடலாம். கேமராஸ், சென்சர்ஸ், கம்ப்யூட்டர் விஷனை யூஸ் பண்ணி கஸ்டமர் என்ன பொருளை எடுக்கிறாங்க, திரும்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ட்ராக் பண்ணி பில் கால்குலேட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்லேருந்து காசு ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். டிஜிட்டல் ரெசிப்ட் உங்கள் ஃபோன்லேயே வந்துடும். அமேசான் கோ, எல்டி கோ மாதிரியான ஸ்டோர்ஸ் ஆல்ரெடி இந்த வழியை பயன்படுத்துகிறாங்க. கூடிய விரைவில் எல்லா இடத்துலையும் இது நடைமுறைக்கு வரும். அடுத்ததாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் பிக் டேட்டாவை பயன்படுத்தி நடக்க போகிற ஹைப்பர் பர்சனலைசேஷன். சூப்பர் மார்க்கெட்ஸ் உங்களை பற்றின முழு விவரத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ. உங்களுக்கான பர்சனல் டீல்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏற்கனவே பர்சனலைஸ்டு ஷாப்பிங் நம்ம நடைமுறையில் இருந்தாலும் இது ஹைப்பர் பர்சனலைசேஷன் இன்னும் துல்லியமாக பிக் டேட்டா யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுனால இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். அடுத்ததாக ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஃப்யூச்சரில் ட்ரோன்ஸ் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே க்ரோசரிஸை மினிட்ஸில் டெலிவர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் வேர்ஹவுஸில் ஏஐ எனேபிள்டு அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், அப்புறம் ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள்ஸ் ஐட்டம்ஸை வேர்ஹவுஸில் சார்ட் பண்ணவும் ஸ்டாக் பண்ணவும் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஆட்டோமேஷன் மூலயமா சப்ளை செயினில் ஒரு ரெவல்யூஷனே உருவாக்க போகிறாங்க. அடுத்ததாக இம்மர்சிவ் வர்ச்சுவல் ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஷாப்பிங் இனிமே க்ரோசரிஸ் வாங்குறது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டிஸ் மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி இன்ட்ராக்டிவ் ஸ்டோர்ஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீட்டிலிருந்தே உங்களுக்கு தேவையான பொருளை ரியலாக ஒரு ஸ்டோரில் போய் வாங்குகிற எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. இது டிஜிட்டல் ஷாப்பிங்கோட நெக்ஸ்ட் லெவலாக இருக்க போகுது. அடுத்ததாக வெர்டிக்கல் ஃபார்மிங், 3D பிரிண்டிங் மாதிரி டெக்னாலஜிஸ் சூப்பர் மார்க்கெட்ஸை ஆன்சைட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃபுட் ஐட்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண எனேபிள் பண்ணும். இதனால் நீங்கள் க்ரோசரி ஐட்டம்ஸை ஃப்ரெஷ்ஷாக ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்தே வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது லாங் சப்ளை செயின்ஸ் தேவையை குறைச்சி கார்பன் எமிஷன்ஸை குறைக்கவும் உதவும். ஓகே, இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஷாப்பிங்கை மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாது, நம்ம வாழ்க்கையே ரீடிஃபைன் பண்ண போகுது. ஃபுட் வேஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணுறதுலேருந்து டைம் சேவ் பண்ணி ஹெல்த்தியர் ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். சூப்பர் மார்க்கெட்ஸோட ஃப்யூச்சர் வளர்ந்து வர்ற பாப்புலேஷன், எஃபிஷியன்சி, சஸ்டெயினபிலிட்டி அண்ட் பர்சனலைசேஷன் தேவைக்காக பர்ஃபெக்டாக அலைன் ஆகுது. இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வளர்ந்து சேரும்போது ஷாப்பிங் சீம்லெஸ்ஸாக, டிலைட்ஃபுல்லாக அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றது போல இருக்கும். இந்த ஃப்யூச்சரை எம்பரேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? இந்த ஜேர்னி உங்களை எக்ஸைட் பண்ணியிருந்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.